Dear cuties, அனைவருக்கும் வணக்கம். இப்ப endocrine systemல gonadோட continuation. The endocrine gland gonad act பண்ணும். The reproductive organs are known as gonad. Previous classல நம்ம testis பத்தி பார்த்தோம். இப்போ ovary பத்தி பார்க்கிறோம். How ovary behave like the endocrine system. அதுக்கு முன்னாடி நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம் பாருங்க pancreas. It's a heterocrine gland அப்படின்னு பார்த்தோம். நாளம் இல்லாம இருக்கும், நாளம் உள்ளதாகவும் இருக்கும். That is, it perform exo as well as endocrine. Partially exocrine ஆகும், partially endocrine ஆகும் இருந்தாலும் dual gland சொல்லலாம். வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா heterocrine gland பார்த்தோம். அதே மாதிரி இதுவும் heterocrine glandல வரும். Heterocrine அப்படின்னா endocrine part மட்டும் என்ன பண்ணுவா, ஹார்மோனை செக்ரீட் பண்ணுவா. அதை தவிர gonadோட ஃபங்க்ஷன் தெரியும். The main function of gonads is to produce gametes. Reproductive organs are known as a gonad. Male gonad is said to be testis. ஆண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஆண் இனப்பெருக்க உறுப்புல மேல் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ற மேல் gonad இருக்கு பாருங்க, அதுக்கு விந்தகம் பேர். And the female gonad is said to be ovary. பெண் இனப்பெருக்க உறுப்பை நம்ம ஓவரின்னு சொல்லுவோம். அவ மேல் என்ன பண்ணுவா, it undergoes spermatogenesis to produce male gametes. டெஸ்டிஸ்ல விந்தகத்துல மியோசிஸ் நடந்து மேல் கேமெட் ஆன் கேமெட்டுகள் ஸ்பெர்மிடோசோவா சரி ஃபார்ம். அதே மாதிரி ஓவரியில எடுத்துட்டேன்னா எக் ஆர் ஓம் இஸ் ஃபார்ம்ட். அது ரெண்டுலயும் நடக்கிற ப்ராசஸ்க்கு பேரு ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் oogenesis சொல்லுவோம். விந்து செல் ஆக்கம் அண்ட் அண்டர் செல் ஆக்கம். Development of male gametes in the testis is said to be spermatogenesis. விந்தகத்துல மேல் கேமெட் ஃபார்ம் ஆனால் ஆன் கேமெட், அதுக்கு விந்து செல் ஆக்கம் பேர். Development of egg or ovum in the ovary is said to be oogenesis. இந்த ஓவரியில எக் ஃபார்ம் ஆகும், அதுக்கு oogenesis அண்டர் செல் ஆக்கம் பேர். அதுதான் அவளோட நார்மல் ஃபங்க்ஷன். ஸ்பெஷல் ஃபங்க்ஷனா தான் என்ன பண்றது, இட் பிஹேவ் லைக் எண்டோக்ரைன் கிளாண்ட். இது ஒரு நாளமில்லா சுரப்பியா செயல்படுகிறது. ஓவரி உனக்கு தெரியும், படிச்சிருப்பேன் 10th standard. A pair of ovaries, ஓரினை அண்டகம். A pair of fallopian, கொஞ்சம் தள்ளி போடுவோம் ஏன்னா யூட்ரஸ் காமிக்கணும். A pair of ovary, ஓரினை அண்டகம். A pair of fallopian tube. இந்த ஓவரியில இருந்து எக் எடுத்துன்னு வரா பத்தியோன்னா அவளுக்கு பேரு ஓவிடக்ட்னு சொல்லுவா, fallopian tube சொல்லுவா. This is fallopian tube. Uterus, கருப்பை. Cervix, கருப்பை முகப்பு. And vagina, birth canal, பிறப்புறுப்பு. இதுதான் ஓவரியின் பேரு, அண்டகம். இதுல இருந்து எக் எடுத்துன்னு வர டியூப் இருக்கு பத்தியோன்னா அண்டத்தை எடுத்துன்னு வர டியூபுக்கு fallopian tube, அண்டநாளம்னு பேரு. This is called uterus, கருப்பை. இங்கதான் நம்ம ஒரு 270 to 280 days அம்மா வயத்துல இருந்தோம். Cervix, the lower part of the uterus, கருப்பையின் அடிப்பகுதி. And vagina, the birth canal, பிறப்புறுப்பு குழாய்னு பேர். இது வழியா தான் நம்ம குழந்தையா பிறந்திருப்போம். சில குழந்தைகள் குதிச்சிருப்போம், சில பேரை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு இந்த ஓவரி தான் வேணும். இந்த ஓவரியில இருக்க எண்டோக்ரைன் பார்ட் 3 ஹார்மோனை செக்ரீட் பண்றா. One is estrogen, second is progesterone, third is relaxin. அப்போ ஓவரியில அண்டகத்துல 3 ஹார்மோன் ஃபார்ம் ஆகுது. ஒன்னுக்கு ஈஸ்ட்ரோஜன் பேரு, இன்னொன்னுக்கு ப்ரொஜெஸ்டரான் பேரு, இன்னொன்னுக்கு ரிலாக்சன் பேரு. இந்த ஈஸ்ட்ரோஜனை யார் செக்ரீட் பண்ணுவா அப்படின்னா ஃபாலிகுலர் எபிதீலியல் செல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓவரிய கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதான் ஓவரி வச்சுக்கோங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஓவரியோட கிராஸ் செக்ஷன்ல இதுல குட்டியா இருக்கா பார்த்தோம்னா அது ஃபாலிகுலர் எபிதீலியல் செல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ. அந்த ஃபாலிகுலர் எபிதீலியல் செல் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அட்ரீனல் கார்டெக்ஸ், ஏற்கனவே அட்ரீனல் சுரப்பி பார்த்தோம், அதோட புறணியிலையும் உருவாகும். பிளாசென்டா, தாய் சேய் இணைப்பு திசுன்னு சொல்லுவா. இட் ஆக்ட் அஸ் a connecting link between fetus and the mother. தாய்க்கும் குழந்தைக்கு நடுவுல இணைப்பு இருக்கிறதுக்கு பேரு பிளாசென்டான்னு பேரு, தாய் சேய் இணைப்பு திசு. அவளும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். What is the role of estrogen? It is generally responsible for the normal functioning of female sex organ. இந்த ஓவரி இருக்கு பாருங்க, அண்டகம் சாதாரணமாக பணியாற்றுவதற்கு உதவும்.
and it controls or responsible for secondary sexual characters in females. பெண்களில் இரண்டாம் படி பால் பண்புகளுக்கு காரணமாக இருக்கும். சாஃப்ட்னஸா இருக்கிறது, அதெல்லாம் யாருக்கு உண்டு? பெண்களுக்கு உண்டு. நளினம், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம். செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், ரொம்ப சாஃப்டா பேசுவா, என் குரல்லாம் எப்படி இருப்பாரு, கட்ட குரல்ல கத்துறான். ஸோ இந்த சாஃப்ட்னஸ், குரல், வாய்ஸ் எல்லாமே அதுதான் கண்ட்ரோல் பண்ணும், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா ரெகுலேட் ஃபீமேல் செக்ஷுவல் பிஹேவியர், பெண்களின் பால் பண்புகளையும் இரண்டாம் படி பால் பண்புகளை கட்டுப்படுத்துவதை போல அப்ப எப்படி அவங்க மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கட்டுப்படுத்துகின்ற பணியை செய்கிறது. சோ இது எல்லாத்தையும் பண்றது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கண்ட்ரோல் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், பெண்களின் அனைத்து இரண்டாம் படி பண்புகளையும் கட்டுப்படுத்தும். ஓகேயா? அடுத்தது ப்ரொஜெஸ்டரான். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் நீங்க படிக்கணும். இட் இஸ் செக்ரீட்டட் பை கார்பஸ் லியூட்டியம். அப்படின்னா என்ன சார் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னா, ப்ரொஜெஸ்ட்ரான் போறதுக்கு முன்னாடி கார்பஸ் லியூட்டியம் தெரியணும். ஓவரியில சின்னதா இருக்கிறதுக்கு ஃபாலிக்கல்னு பேர், ஃபாலிக்கல் செல்னு சொல்லுவான். இது பிட்யூட்டரி நடத்துறப்பயே சொன்னேன், இதை எஃப்எஸ்ஹெச்னு ஒருத்தர் ஸ்டிமுலேட் பண்ணுவான், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஃபாலிக்கலை தூண்டும் ஹார்மோன். அப்ப அது குண்டு முஸ்கனா மாறுவான், பெருசா மெச்சூர் ஆவான். அதுக்கு பேரு கிராஃபியன் ஃபாலிக்கல் பேர். அதை என்ன பண்ணுவா, LH அப்படின்னு ஒரு ஹார்மோன் தோன்றுவா. இட் இஸ் ஸ்டிமுலேட்டட் பை தி LH, லியூட்டினைசிங் ஹார்மோன். அப்படி ஸ்டிமுலேட் பண்றப்ப என்ன ஆகும், அதுல இருந்து எக் வெளியில ஓடி வந்துடும். அது பேர் ஓவுலேஷன் பேர். ரிலீஸ் ஆஃப் எக் ஆர் ஓவம் ஃப்ரம் தி கிராஃபியன் ஃபாலிக்கல் இஸ் said to be ovulation. இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து எக் அண்டம் வெளிவரத்துக்கு அண்டம் விடுபடுதல்னு தமிழ்ல சொல்லுவா, இங்கிலீஷ்ல ஓவுலேஷன். After ovulation, it is converted into a new tissue called corpus luteum. அண்டம் வெளியேறிய பிறகு அது ஒரு புது டிஷ்யூவா மாறும், அதுக்கு கார்பஸ் லியூட்டியம்னு பேர். This corpus luteum secretes the progesterone, the pregnancy hormone. இந்த கார்பஸ் லியூட்டியம் தான் இந்த ப்ரொஜெஸ்டரானை செக்ரீட் பண்ணும், அதுக்கு பிரெக்னன்சி ஹார்மோன்னு பேரு, கர்ப்பகால ஹார்மோன்னு சொல்லுவோம். What is the role? ஏற்கனவே பிட்யூட்டரி நடத்துறப்பே சொல்ல திருப்பி ஞாபகம். ஃபர்ஸ்ட் ரோல் என்னன்னா, இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திக்கனிங் ஆஃப் எண்டோமெட்ரியம். யூட்ரஸோட இன்னர் மோஸ்ட் லேயருக்கு எண்டோமெட்ரியம்னு பேர், கருப்பையின் உட்புற அடுக்கிற்கு எண்டோமெட்ரியம்னு பேர். அங்கதான் அம்மா வயத்துல வந்து நம்ம உட்காருவோம். வேர் த இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த எக், ஃபர்டிலைஸ்ட் எக் டேக்ஸ் பிளேஸ். கருவுற்ற முட்டையானது இந்த இடத்துல வந்துதான் உட்கார்ந்து அந்த எண்டோமெட்ரியத்தை திக்கன் பண்ணுவா, தடிமனாக மாற்றுவார்கள். What is endometrium? The innermost mucous membrane of the uterus. கருப்பையின் உட்புற அடுக்கிற்கு எண்டோமெட்ரியம்னு பேர். Where the fertilized egg is implanted. இங்கதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துப்போம் அம்மா வயத்துல. அது திக்கன் பண்ணுவோம். Receives the fertilized egg for implantation. ஃபர்டிலைசேஷன் நடந்து கருவுறுதல் நடந்து ஜைகோட் இங்க வரப்ப வாங்கி உட்கார வச்சுப்போம். ஜைகோட்டா வராது, ஒரு பால் மாதிரி வரும், செல் டிவிஷன் நடந்து பிளாஸ்டுலா. அதை ரிசீவ் பண்ணி ஜாக்கிரதையா உட்கார வச்சுப்போம். It prevents the contraction of uterus. 275 நாள் இது சுருங்க கூடாது. சுருங்கினா முன்னாடியே நம்ம குதிச்சிருவோம். கருப்பை சுருங்க கூடாது. இந்த கருப்பை சுருங்கிறத கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரஸை பிரிவென்ட் பண்ணும். Blocks the secretion of FSH. ஒரு குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்த 10 மாசம் FSH, ஃபாலிக்கல் செல்களை தூண்டக்கூடிய ஹார்மோனை வராம ஸ்டாப் பண்ணுவா. வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மாசமும் ஒரு எக் வரும், நம்மளோட 10 குழந்தை பிறக்கும். அதுக்காக blocks the secretion of FSH. இது மாதிரி குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 10 மாசமும் அம்மா வயத்துல நம்ம ஜாக்கிரதையா பார்த்துப்போம். அதனால இதுக்கு பேரு பிரெக்னன்சி ஹார்மோன்னு பேரு. ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் பிரெக்னன்சி, கர்ப்பத்தை நிலைப்படுத்துவதற்கு உதவுகிறது. முக்கியம் இந்த பேர் ஞாபகம். அடுத்தது ரிலாக்ஸிங். பின்னாடி என்ன ஆகும்னா, அந்த கார்பஸ் லியூட்டியம் ஃபெர்டிலைசேஷன் நடக்கலைன்னா வேற ஒன்னா மாறும். அது பேர் கார்பஸ் ஆல்பிகன்ஸ் பேர். இந்த கார்பஸ் லியூட்டியம், கார்பஸ் ஆல்பிகன் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவோம், ரிலாக்சன் அப்படின்னு ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுவோம். மறந்துடாதீங்க, ஃபர்டிலைசேஷன் நடந்தாலும் இதுக்கு ஃபங்க்ஷன், நடக்கலைன்னா இது ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலி கார்பஸ் லியூட்டியம் இதை செக்ரீட் பண்ணுவோம், கார்பஸ் ஆல்பிகன் செக்ரீட் பண்ணுவோம். எதை? ரிலாக்சன் ஒரு ஹார்மோன். ரிலாக்சன் என்ன பண்ணும்னா ஹெல்ப் இன் பர்ச்சுரேஷன்,
குழந்தை பிறக்கிறது பாருங்களேன், child birth is otherwise known as paturation. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நம்மளோட pelvic region இருக்கு பாருங்களேன், இடுப்பு பகுதியில் உள்ள தசைகளை தளர்ச்சி அடைய செய்யும், relaxing the pelvic muscles. So it helps in childbirth. இதை தவிர பிட்யூட்டரி படிக்கிறப்ப ஆக்சிடாக்சின் ஒன்று சொல்லி கொடுத்தேன். இது மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுவா, தசைகளை சுருங்க செய்வார்கள் அல்லது தலை சுருங்கல்ல தளர்வடைய செய்வார்கள். ஆக்சிடாக்சின் குழந்தைய கழுத்து பிடிச்சி தள்ளி விடும். எக்ஸ்பெல்ஷன் ஆஃப் தி ஃபீட்டஸ் பேர் இதான் இது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா அந்த ஓவரிக்கு அப்புறம் பிளாசென்டா. பிளாசென்டா இப்பதான் சொன்னேன், இட் ஆக்ட் as a connecting link between the fetus and the mother. இது வேற மாதிரி சொல்லணும்னா கனெக்ஷன் between the fetus and the maternal tissue. தாயோட உடம்புல இருக்க திசுவையும் குழந்தையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதற்குத்தான் பிளாசென்டான்னு பேர். நீங்க எப்பயும் பிளசென்டா இருக்கணும். ஓகேயா, நம்ம பிளசென்டா இருக்கோம் அப்படின்னா அது பிளசென்ட், இது பிளாசென்டா. கோமால இருக்கக்கூடாது. இது ஏகப்பட்ட ஹார்மோனை செக்ரீட் பண்றது. இந்த பிளாசென்டால கோரியோனிக் வில்லை அப்படின்னு ஒன்று, வில்லைனா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் பேர். அந்த கோரியோனிக் வில்லை இருப்போம், அவ நிறைய ஹார்மோனை செக்ரீட் பண்ணுவா. பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன், ப்ரொஜெஸ்டரான் ஒரு ஹார்மோன், ஹியூமன் ப்ரோலாக்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன், அப்புறம் எடுத்த எல்லாம் கார்டிகோட்ரோபன் அப்படின்னு ஒரு ஹார்மோன், ஃபைனலி ஹியூமன் கோரியோனிக் கொனாடோட்ரோபின் அப்படின்னு ஒரு ஹார்மோன். ஸோ இது எல்லாரும் செக்ரீட் பண்றது. இந்த ஹியூமன் கோரியோனிக் கொனாடோட்ரோபின் இருப்பார் போல அவதான் மெயின்டைன் கார்பஸ் லியூட்டியம். கார்பஸ் லியூட்டியம் குழந்தை பிறக்கிற வரையும் சிதைவடையாமல் பாதுகாக்கும். ஸோ இது பிளாசென்டால செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன். இந்த ப்ரோலாக்டின்ங்கிறது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, அது லாக்டேஷன் மில்க் செக்ரேஷனுக்கு காரணமா இருக்கும். அப்ப பிளாசென்டா என்ன? இட் ஆக்ட் as a connection between the fetus and the maternal tissue. தாய் சேய் இணைப்பு திசு. சிம்பிள் தமிழ்ல. இதுல இருக்கக்கூடிய கொரியோனிக் வில்லைங்கிறது ஹார்மோனை செக்ரீட் பண்ணுவா. ஹார்மோன் பேர் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான், ப்ரோலாக்டின், தென் கார்டிகோட்ரோபின், ஹியூமன் கோரியோனிக் கொனாடோட்ரோபின் அப்படின்னு நிறைய செக்ரீட் பண்ணுவா. இதோட ரோல் என்ன? மெயின்டைன் கார்பஸ் லியூட்டியம். கார்பஸ் லியூட்டியம்னா மறந்துடாத, after ovulation the Graafian follicle is converted into a tissue called corpus luteum. Graafian follicle இருந்து அண்டம் வெளியில வந்த அப்புறம் எக்கு வெளில வந்த அப்புறம் அது ஒரு புது திசுவா மாறும். அதுக்கு கார்பஸ் லியூட்டியம்னு பேர். இதுக்கு பேரு டிரான்சிட்டரி எண்டோக்ரைன் சிஸ்டம். தற்காலிக நாளமில்லா சுரப்பியாக செயல்படும். ஓகே, தேங்க்ஸ் a lot for hearing. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோ. ஓகேயா? தேங்க்யூ.